ஆசீர். பொதுக்காலம் 14ஆம் வாரம் திங்கள்கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 18 முதல் 26 முடிய உள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அனைவரையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகின்றாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரித்தோரையும் உயிர்ப்பிக்கும் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, ஒரு பையன் ஒருவன் நகரத்தின் கட்டிடங்கள் மிகுந்த ஒரு பகுதியில் பட்டம் விட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். கட்டிடங்களுக்கு இடையே அந்த பட்டம் பறந்து கொண்டிருந்ததால் அதை நேராக பார்க்க முடியவில்லை. இருப்பினும் தன்னுடைய நூலை சுண்டுவதன் வழியாக எங்கேயோ பறந்து கொண்டிருந்த பட்டத்தை இவன்தான் பறக்க விடுகின்றான் என்று நம்பினான். அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர், தம்பி, நீ என்ன செய்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் பட்டம் விட்டு கொண்டிருக்கின்றேன் என்றார். பட்டமா? எங்கே? பட்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. உன்னால் பார்க்க முடிகின்றதா என்று கேட்டார். அந்த சிறுவன் இல்லை என்றான். பின் எப்படி உன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்த பட்டம் நீ விட்டு கொண்டிருக்கின்றாய்? அந்த பட்டம் உன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும் என்றார். அந்த சிறுவன் அதற்கு பதிலாக, எனக்கும் அந்த பட்டத்திற்கும் இடையே இருக்கின்ற அந்த நூலில் உள்ள இழுவிசையின் வழியாக நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். பட்டம் இன்னும் என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பட்டத்தை நான் தான் பறக்கவிட்டு கொண்டிருக்கின்றேன் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் என்றான். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இவ்வாறு தான். இறைவனை நம்மால் பார்க்க முடிவது கிடையாது. இந்த உடலில் உள்ள இந்த கண்களால் இறைவனை பார்க்க முடியாவிட்டாலும் நூலை போல அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த இசைவை போல நம்முடைய விசுவாசத்தின் வழியாக, நம்முடைய நம்பிக்கையின் வழியாக இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அவரை நாம் அனுபவிக்கின்றோம். எனவேதான் அந்த மகளுடைய தந்தை வந்து அந்த மகளுக்காக வேண்டிய பொழுதும் சரி, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய அந்த ஆடையின் ஓரத்தை தொட்டால் கூட போதும், நான் நலமடைவேன் என்று முன்வந்த அந்த பெண்மணியைப் போலும் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். நமது விசுவாசம், நமது நம்பிக்கை நாம் யார் மீது வைக்கின்றோம்? பணம், செல்வம், வசதி வாய்ப்புகள், பட்டம் இவற்றின் மீதா அல்லது எல்லாம் வல்ல இறைவன் மீதா? விசுவாசம் இல்லாத உண்மையான முழுமையான மானிட வாழ்வை யாரும் வாழ இயலாது என்று ரைமன் பணிக்கர் கூறுகின்றார். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால்
இதற்கு முழுமுதல் காரணமாக இருப்பது நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம், நம்பிக்கை. இயேசுவை நம்பி வந்தவர்கள் எவருமே அந்த நம்பிக்கையின் பலனை அடையாமல் திரும்பி சென்றதில்லை என்று நாம் நற்செய்திகளில் வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை முழுமையாக ஆண்டவரில் நாம் வைப்போம். நாம் நினைக்கின்ற காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ்வோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் எனது அருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வல்லமை இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. அவர் எல்லாம் வல்ல இறைவனின் மகனாக இருக்கின்றார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்கின்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிலே இருக்கின்ற வரை நாம் நினைக்கின்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நடத்தி தருவார். உறுதியோடு நாம் அவரை நம்பி, அவர் நம்முடைய பாறை என்பதை நாம் நினைத்து அவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது நமக்கு எந்தவித தீங்கும் வருவது கிடையாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்ள தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு தந்து வழி நடத்தும். உம்மை நம்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்ணை போல, தன்னுடைய இறந்து போன மகளுடைய உயிரை திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த தந்தையைப் போல நான் எப்பொழுதும் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ தேவையான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து வழி நடத்த வாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளை ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திரு ஸ்டாலின் பிரபு, திருமதி ரீமா விஜய், விபு ஸ்டாலின், மெல்வின் என்னும் இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உமது கரங்களிலே வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, சக்தி நிறைந்த, புதுமைகளை செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற, தூய ஆவியானவரின் கொடைகளை நிறைவாக எங்களிலே பொழிகின்ற இந்த அற்புதமான கரங்களிலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தாரை சிறப்பாக நீர் வழி நடத்தினீரே. அருமையான ஒரு குடும்ப சூழலை தந்து, அருமையான பெற்றோர்களை, பிள்ளைகளை தந்து, இதை ஒரு குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து இத்தனை நாட்கள் நீர் சிறப்பாக வழி நடத்தினீரே. எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்தீரே. அன்பு ஆண்டவரே, உண்ண உணவும், உடுக்க உடையும், உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் தந்து சிறப்பாக ஆசீர்வதித்து வழி நடத்தினீரே. இந்த அத்தனை கொடைகளுக்காகவும் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழி நடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இந்த குடும்பத் தலைவரும் தலைவியும் இணைந்து எடுக்கின்ற முயற்சிகளில் நீர் வெற்றியை தாரும். அவர்கள் எடுக்கின்ற திட்டங்களில், தீர்மானங்களில் நீர் அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழி நடத்தும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் படிக்கின்ற படிப்பை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல நினைவாற்றலை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல இறைபயத்தை கொடுத்து எப்பொழுதும் உமது பக்தியிலும் உமது ஆன்மீகத்திலும் வளருகின்ற பிள்ளைகளாக இவர்கள் உருவெடுக்க தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும் ஆண்டவரே. இவர்கள் படிக்கின்ற அந்த பள்ளியை நிறைவாக ஆசீர்வதித்து அந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களாக உருவெடுக்க தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. இந்த குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டிய வழிகளை காண்பித்து தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்பம் செய்கின்ற எல்லா பயணங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவருடைய பயணங்களிலே இவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நிறைய வேலை வாய்ப்புகளை இந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல வருமானத்தையும் கொடுத்து, மேன்மேலும் இந்த குடும்பத்தை தாங்கி அருள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தையும் இந்த ஜெபத்தையும் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும்
உமது அருட்கரத்தால் தொட்டு உமது அபிஷேகத்தை பொழிந்து ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.